திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய ரெடியான ரஜினிகாந்தோட பொண்ணு. அட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சூப்பர் ஸ்டார் நாற்காலியில போன 40 வருஷத்துக்கும் மேலா உட்கார்ந்திருக்கக்கூடிய ரஜினிக்கு மொத்தமா 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா நடிகர் தனுஷ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 மகன்கள பெத்தெடுத்தாங்க. ஆனா சில காரணங்களால அவங்க பிரிஞ்சுட்டாங்க. 2வது மகள் சௌந்தர்யாவுக்கும் 2வது கல்யாணம் நடந்துச்சு. 2 பேருமே சினிமாவுல தான் இருக்காங்க. மூத்தவங்க இயக்குனராவும், இளையவங்க தயாரிப்பாளராவும் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திமுக எம்பி கனிமொழியோட பேட்டி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்திய சினிமாவோட அடையாளமாவும் பெருமிதமாகவும் திகழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் ரஜினிகாந்த். 75 வயசுலயும் அசராம நடிச்சிட்டு வரக்கூடிய அவரு இப்போ ஜெயிலர் 2ல நடிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்ததா சிபி சக்கரவர்த்தி இயக்கத்திலையும், நெல்சன் திலீப் குமார் இயக்கத்திலையும், கமல் கூடயும் நடிக்க இருக்காரு. இந்த 2 படங்கள் மேலையும் ஒட்டுமொத்த கோலிவுட்டுக்கும் அதீத எதிர்பார்ப்பு நிலவுது. கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் வசூல கமலோட சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் எடுக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. ரஜினியோட மூத்த மகள் ஐஸ்வர்யா இதுவரைக்கும் 3, வை ராஜாவை, லால் சலாம் இந்த மாதிரியான படங்களை இயக்கியிருக்காங்க. 3 படங்களுமே சுமார் ரகம்தான். அதே சமயம் இயக்குனரா அவங்க ஒர்க் எல்லாமே பாராட்டும்படிதான் இருந்துச்சு. அடுத்ததா டெக்ஸ்லா அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. 2வது மகளான சௌந்தர்யா டைட்டில் டிசைன்களை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோச்சடையான், வேலையில்லா பட்டதாரி 2 இந்த மாதிரியான படங்களையும் இயக்கினாங்க. கோவா மாதிரியான படங்களை தயாரிச்சாங்க. ஆனா பெரிய அளவுல வெற்றி எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. கடைசியா அவங்க தயாரிச்சிருந்த வித் லவ் படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆயிருந்தது. ரஜினியோட 2 மகள்களுக்கும் பர்சனல் வாழ்க்கை அப்படி இப்படிதான் அமைஞ்சது. முதல் பொண்ணு தனுஷ காதலிச்சு கல்யாணம் பண்ணி விவாகரத்து பண்ணிட்டாங்க. 2வது மகளும் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க குடும்பம் சகிதமா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதே சமயம் மூத்த மகள் ஐஸ்வர்யா சிங்கிளாவே காலத்தை கடத்திட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில திமுக எம்பி கனிமொழியோட பேட்டி ஒண்ணு இப்போ திடீர்னு ட்ரெண்ட் ஆயிருக்கு. தனியார் யூடியூப் சேனல் நடத்தின நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கிட்ட அவங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரதா அறிவிச்சாரு. அந்த சமயத்துல அவரோட பொண்ணு ஐஸ்வர்யா எனக்காக பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நானும் தயவு செஞ்சு வராத அப்படின்னு கெஞ்சினேன். அதுக்கு பின்னாடிதான் அவங்க வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பேசின ஐஸ்வர்யாவோ, நான் யாருக்காகவும் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா கனிமொழி அக்காவுக்கு ஒண்ணு அப்படின்னா அங்க நான் இருப்பேன். அதனாலதான் இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடியே கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரதாவும், தன்னோட அரசியல் ஆன்மீக அரசியலா இருக்கும் அப்படின்னும் அறிவிச்சு பின்னாடி பின்வாங்கிட்டாரு ரஜினிகாந்த். தன்னோட உடல்நிலையை காரணம் காட்டின அவரு தன்னோட ரசிகர்களை பலிகடா ஆக்கவும் விரும்பல அப்படின்னு விளக்கி இருந்தாரு. ஆனா சமீபத்துல தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா திமுக மிரட்டினதாலதான் ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னதும், அதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சதும், ஆதவ் கடைசியா மன்னிப்பு கேட்டதும் குறிப்பிடத்தக்கது.